திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எட்டுத்தொகை நூல்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோல நற்றினை பார்த்திருப்போம். பார்ட் 2 வீடியோல குறுந்தொகை பார்த்திருப்போம். இதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த பார்ட் 3 வீடியோ பாருங்க. நான் ஷார்ட்கட்ஸ் வந்து எப்படி சொல்லுவேன்னா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கான ஸ்டோரி மாரி சொல்லி அதுக்கு கோட் வேர்ட்ஸ், அந்த நூலுக்கான கோட் வேர்ட்ஸ் சொல்லி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நூலுக்கான கோட் வேர்ட்ஸ் பாருங்க. ஐங்குறு நூறுன்ற நூலுக்கான கோட் வேர்ட்ஸ் வந்து என்னன்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய 5 விரல். ஓகேவா? 5 விரல் தான் கோட் வேர்டு. ஓகேவா? இந்த கோட் வேர்டு வச்சு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் லிங்க் பண்ணி சொல்றேன். அதுக்கு முன்னாடி லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யானை, கட்சி, மாந்தரன், சேரல், இரும்பரை. ஓகேவா? இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர். இது எங்க இருக்குன்னா 11th நியூ புக் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா 38 பேஜ் நம்பர் எடுங்க. அதுல ஐங்குறு நூறுன்ற ஒரு செய்யுள் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலை வந்து பாத்தீங்கன்னா தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார்னு கொடுத்திருப்பாங்க. தொகுப்பித்தவர் யாருன்னா யானை, கட்சி, மாந்தரன், சேரல், இரும்பரைன்னு கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்டிருக்காங்க. தொகுத்தவரும் பாத்துங்க. ஓகேவா? தொகுத்தவரும் பாத்துங்க, தொகுப்பித்தவரும் பாத்துங்க, கடவுள் வாழ்த்து இயற்றியவரும் பாத்துங்க. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் அதிகமா கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் ரிப்பீட்டடா வச்சிருக்க மாட்டேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கேட்டிருக்காங்க. ஷார்ட்கட் வந்து என்னன்னா 5 விரல் வந்து வச்சுட்டு பித்து பிடிச்ச மாரி ஒருத்தன் வந்து சுத்திட்டு இருக்கான். சுத்தி என்ன பண்றான்னா யானையை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுறான். ஓகேவா? யானையை வந்து ஒருத்தன் கட் பண்றான். என்ன பண்ணிடுறான்? பித்தி ஏறி, அதிகமா பித்தி ஏறி 5 விரல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? யானையை கட் பண்ணிடுறான். ஓகேவா? அதான் ஷார்ட்கட். இதுக்கான ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்தது தொகுத்தவர்னு பார்த்தேன் இல்லையா? தொகுத்தவர் வந்து கொஸ்டினா இதுல இல்ல. இதை நீங்க தெரிஞ்சுங்க. ஓகேவா? என்ன தெரிஞ்சுங்கன்னா 5 விரல்ல குத்தா, தொகுத்தவர்னா குத்தா புளிய கரைக்கிறாங்க. புளி குழம்பு வைக்கிறதுக்கு புளிய கரைக்கிறாங்க. 5 விரல் குத்தா புளிய கரைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய அடி வரையறை கொடுத்திருக்காங்க. அடி வரையறை வந்து பாத்தீங்கன்னா எதுனா 3 அடி முதல் 6 அடி வரை இருக்குன்னு இல்லையா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறோடைய அடி வரையறை. ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இந்த பாருங்க, ஐங்குறு நூறு 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூறு வந்து பாத்தீங்கன்னா அகவற்பாவால் ஆன நூல். ஓகேவா? இதோடைய திணை ஒன்றுக்கு மொத்தம் 100 பாடல்கள். இதுல மொத்தம் 5 திணை இருக்கு. 5 திணைக்கும் 500 பாடல்களை கொண்ட நூல் தான் ஐங்குறு நூறு. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இப்போ ஐங்குறு நூறு 3 to 6 அடி வரை. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்ன? 5ன்னு வந்துச்சா? அப்ப 5னா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 6. இதுல பாதி 3. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சும்மா அதாவது இதுல இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுன்ட்டு ஆட் ஒன் அவுட் பண்ணா தெரிஞ்சா போதும். ஷார்ட்கட்னாலே அதுதான். இதுல இருக்கிறதுல 5 நம்பர் இருக்கு. அப்போ 5ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 6. ஓகேவா? இது எது வருது? 6ன்ட்டு வருதா? எதனா வரல. இது 1 தான் வருது. இது வச்சே நீங்க ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுல பாதி வந்து பாத்தீங்கன்னா 3. ஓகேவா? இப்படி ஷார்ட்கட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு தெரிஞ்சா போதும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இதுவே தனியா ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க பாருங்க. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாவால் ஆன நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு. ஓகேவா? ஒரு பாடல் வரிகள் கொடுத்துட்டு இத எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. நும்மனை சிலம்பு கழி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் வந்து பார்த்தோன்னா இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தோன்னா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐங்குறு நூறு. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இப்போ சிலம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையிலயோ கால்லயோ போடுறோம்னு வச்சுங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா கழட்டாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 விரல் தான், நம்மளுடைய 5 விரல் தான் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கும். ஓகேவா? இப்போ நம்மள வலையிலோ ஏதோ ஒண்ணு போடுறாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒண்ணு கையில. இது வந்து கழட்டாம நம்மள பாத்துக்கிட்டதுன்னா இந்த 5 விரல் தான். 5 விரல் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு அது அதாவது சுருங்கி தான் போடுவாங்க. எதுவா இருந்தாலும் கையில சிலம்போ ஏதோ ஒண்ணு. இத கழட்டாம பாத்துக்கிறது இந்த 5 விரல் தான். அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சும்மா ஷார்ட்கட்டுக்காக. இந்த கதையெல்லாம் ஷார்ட்கட்டுக்காக மட்டுமே. சிலம்பு வந்து பாத்தீங்கன்னா கழட்டாம இருக்கிறதுக்காக இந்த 5 விரல் பாத்துக்குது. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்ஸ் கோட் வேர்டு. அதுக்கடுத்தது ஐங்குறு நூறில் முல்லைத்திணை பாடலை பாடியவர் வந்து யாரு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த இந்த நூல்ல ஐங்குறு நூறுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா
5 திணைக்கு ஒவ்வொரு புலவர்கள் பாடியிருப்பாங்க. 5 திணை பாடல்கள் இருக்கும். 5 திணைக்கு ஒவ்வொரு திணைக்கும் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து பாடியிருப்பாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டினாவும் கேட்டிருப்பாங்க. அது நியூ புக்லயே இருக்கு. ஓகேவா? இதுக்கான ஒவ்வொரு திணையும் பார்த்துட்டு, கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு, ஒவ்வொன்னுத்துக்கும் ஷார்ட் கட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐங்குறுநூறின் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் பெயரை தேர்ந்தெடு அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேயனார். ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் பார்த்துடலாம். புக் ப்ரூஃப் பார்த்துட்டு ஷார்ட் கட்ஸ் பார்க்கலாம். இந்த பாருங்க 11th இது வந்து பாத்தீங்கன்னா எங்க 11th 38 பேஜ் நம்பர் எடுத்தோம்னா ஐங்குறுநூறுன்னு இருக்கா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திணையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பேயனார், மருத திணை ஓரம்போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலை திணை ஓதலாந்தியார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குறிஞ்சி திணைக்கான ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். 5 விரல்ல என்ன பண்றான்? காஃபி எடுத்து உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறான். ஓகேவா? 5 விரல்ல காஃபி எடுத்து உறிஞ்சி உறிஞ்சி, குறிஞ்சினா உறிஞ்சி குடிக்கிறது. காஃபி எப்படி குடிக்கிறான்? உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறான். 5 விரல்ல காஃபி கப் எடுத்து உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறான். அதான் ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்தது நம்மள பேய் ஏதாவது மிரட்டிச்சுன்னா என்ன பண்ணலாம்? 5 விரல்ல முள்ளு எடுத்து காமி. 5 விரல்லையும் கையை வச்சுட்டு பயப்படாத, என்ன பண்ணு? முள்ளு எடுத்து காமி. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்தது மருதாணி. மருதாணி எல்லாம் கையில நம்ம 5 விரல்ல வைக்கிறதுக்குரிய மருதாணி எங்க இருக்குன்னா, நம்ம வயல்வெளியில ஓரமா வந்து பாத்தீங்கன்னா மருதாணி வந்து பார்த்தோன்னா இருக்கும். இது வந்து எங்க வைப்பாங்க? 5 விரல்ல வைப்பாங்க. ஓகேவா? நெய்தல் திணை. நெய்தல் திணை வந்து பார்த்தோன்னா அம்மூவனார். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, நெய் நெய் வந்து பார்த்தோன்னா 3 வாட்டி ஊத்தி சாப்பிடு. அவ்வளவுதான் ஷார்ட்கட். நெய் வந்து பார்த்தோன்னா 3 வாட்டி ஊத்தி சாப்பிடு. ஓகேவா? அது எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, 5 விரலுக்கு பதிலா ரூ. 5 ஓகேவா? ரூ. 5 வாங்கி நெய் வந்து பார்த்தோன்னா 3 பேர் சாப்பிடலாம். ஓகேவா? இல்ல 3 டைம் ஊத்தி சாப்பிடலாம். பாலைத்திணை பாடலை பாடியவர் வந்து பார்த்தோன்னா ஓதலாந்தையார். ஓகேவா? இந்த ஐங்குறுநூறுக்கு பதிலா இன்னொரு ஷார்ட்கட் என்ன ஞாபகம் வச்சுங்க, அஞ்சறதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஐங்குறுநூறு அஞ்சறது. ஓகேவா? பால் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆந்தைய பார்க்கறதுக்கு பயமா தான் இருக்கும். ஆனா, அந்த பால் வச்சீங்கன்னா, அந்த ஆந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சி அஞ்சி குடிச்சிட்டு ஓடி போயிடும். ஓகேவா? அதாவது ஆந்தை பார்த்தீங்கன்னா, நம்மள பயப்படும் இல்லையா? அஞ்சும் இல்லையா? பொதுவாவே ஆந்தை அப்படின்ட்டு. அந்த அஞ்சக்கூடாது. அதுக்கு பால் வைங்க. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? இத வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம்? இதே திணையுடைய பாடல்கள் ஒரே ஒரு பாடல் பார்த்துட்டேன். ஐங்குறுநூறில் முல்லை திணை பாடலை பாடியவர் யாரு? பேயனார். என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? பேய் வந்துச்சுன்னா 5 விரல்ல முள்ளு எடுத்து காமின்னு பார்த்தேன் இல்லையா? அடுத்தது பாருங்க, தவறான இணையை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி கபிலர். ஓகேவா? குறிஞ்சி நூலை இயற்றியவர் கபிலர். என்ன சொன்னோம்? 5 விரல்ல காஃபியை உறிஞ்சி உறிஞ்சி குடின்னு பார்த்தேன் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருவீங்க கரெக்டா. முல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம்? இப்பதான் இதுக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு இருக்கோம். முல்லை பேய் வந்துச்சுன்னா என்ன பண்ணு? முள்ளை எடுத்து 5 விரல்ல காமி. ஓகேவா? மருதாணி. மருதாணி 5 விரல்ல வைக்கணும்னா அது எங்க இருக்கும்? வயல்ல ஓரமா இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நெய். நெய் வந்து பார்த்தோன்னா ரூ. 5 கொடுத்து வாங்கி 3 பேர் சாப்பிடு. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்கட்ஸ். அதுக்கு அடுத்தது கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஐங்குறுநூறு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அதுக்கு அடுத்தது பதிற்று 10 ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். பதிற்று 10க்கு நூலுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். இதுல ஐங்குறுநூறுல ரிப்பீட்டட் ஆன கொஸ்டின்ஸ் எதுவுமே நான் வைக்கல. ரிப்பீட்டட் ஆகாத இத்தனை கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ரிப்பீட்டட் ஆகாத கொஸ்டின்ஸ் மட்டும் நான் வச்சிருக்கேன். இந்த பதிற்று 10க்கான கோட்வேர்ட் வந்து என்னன்னா 10 தான் கோட்வேர்ட். ரூ. 10, 10 பேரு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஏன்னா அதிகமா இந்த கொஸ்டின்ஸ் வந்து இல்ல. வெறும் ஒரு கம்மியா ஒரு 4, 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. வெறும் 10ன்றது மட்டும் கோட்வேர்டா நீங்க ஞாபகம் வச்சுங்க. பதிற்று 10ன் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார்னா, கடபிரர் கோட்டிய செங்குட்டுவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன். நம்மளுக்கு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, படைபலமா நம்மளுக்கு நின்னாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எதுக்குமே அஞ்சாத என்ன பண்ணலாம்? கடல்லே போயிட்டு செங்கல் வீடு கட்டலாம். ஓகேவா? அதாவது சும்மா ஷார்ட்கட்ஸ்க்காக அந்த மாரி கட்ட முடியாது. சும்மா ஷார்ட்கட்ஸ்க்காக ஞாபகம் வச்சுங்க. 10 பேர் நம்ம கூட இருந்தாங்கன்னா, நம்ம எதுக்குமே அஞ்சாதனா 5ஆம் பத்தில். ஓகேவா? அஞ்சாத என்ன பண்ணலாம்? கடல்லே போயிட்டு செங்கல் வச்சு வீடு கட்டலாம். ஓகேவா? தீம்பிழை எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் வந்து பார்த்தோன்னா இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பதிற்று 10. ஓகேவா? தீம்பிழை எந்திரம்
பந்தல் வருந்த இந்த வரிகள் வந்து பார்த்தோன்னா இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பதிற்று பத்து. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா இந்த கரும்பு ஜூஸ் போடுற அந்த இயந்திரம் இருக்குல்ல பிழியுது இல்லையா அந்த இயந்திரத்தை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் அவ்வளவுதான் ஷார்ட்கட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிழியுது இல்லையா கரும்பு ஜூஸ் பிழியக்கூடிய இயந்திரம் இருக்கு இல்லையா அதுதான் சொல்லியிருப்பாங்க. அப்போ கரும்பு ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபான்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. பதிற்று பத்துல ஒரு கூற்று ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்த கூற்று வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கூற்று. இது பாருங்க. பதிற்று பத்து என்னும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடிய நூல் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. பாடியுள்ளனர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமாம், இது வந்து பாத்தீங்கன்னா சரியானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கவில்லைன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தப்பு. முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? முதல் 10 சாரி. முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கவில்லை என்பது தப்பு. இதுல எது கிடைக்கலன்னா முதல் 10ம் 10ஆம் 10ம் தான் கிடைக்கல. ஓகேவா? முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கல கிடையாது. முதல் 10ம் 10ஆம் 10ம் தான் கிடைக்கல. ஓகேவா? அது மொத்த நூல் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது புக் ப்ரூஃப் பாருங்க. புக் ப்ரூஃப் வந்து எங்க இருக்குன்னா 11th 189 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பதிற்று பத்துன்னு ஒரு நூல் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்து எம்புகின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா இது புறத்திணை நூல். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா பாடான் திணையில் அமைந்துள்ளது. இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா பாடான் திணையில் அமைந்துள்ளது. முதல் 10 பேரின் பாடல்கள் முதல் 10 பாடல்கள் இறுதி 10 பாடல்களும் கிடைக்கவில்லைன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம். முதல் 10 பாடல்களும் இறுதி 10 பாடல்களும் கிடைக்கவில்லை. ஓகேவா? இது தெரிஞ்சுங்க. இது மட்டும் தெரிஞ்சுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குற்றா ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் குற்றும் சரி, அடுத்த குற்றும் அதாவது தேர்ட் குற்றும் சரி. செகண்ட் குற்றம் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ஓகேவா? இதுல எல்லாமே 10 10ன்னு இருக்கும். 10 சேர மன்னர்கள் 10 10ன்னு ஒண்ணு. 10 பதிற்று பத்துனா என்ன சொன்னா 10 மட்டும் ஞாபகம் வச்சுக்கன்னு சொன்னேன் இல்லையா? அவ்வளவுதான். இது 10ஆம் 10 கிடைக்கவில்லை. முதல் 10ம் 10ஆம் 10ம் கிடைக்கவில்லைன்னு. இதுலயும் 10ன்னு வந்துருச்சு. அப்போ இதுக்கும் ஷார்ட்கட் தேவையில்ல உங்களுக்கு. அவ்வளவுதான். இதோட வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறும் பதிற்று பத்து நூல்களுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. ஏன்னா இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதிற்று பத்துல இருந்து எந்த கொஸ்டின்ஸும் கேட்கல. நான் ரிப்பீட்டடா அந்த தொகுத்த ஒரு பேரு அதை மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதை மட்டும் பாத்துங்க. இதுக்கப்புறம் எட்டு தொகைக்கான அடுத்தடுத்த டாபிக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவா வரும். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸும் பார்த்துருங்க. அப்புறம் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.